அண்மை செய்தி. மே 2வது வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். மணிவண்ணன், வணக்கம். கூடுதல் விவரம். வழக்கமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு இந்த பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணிகளால் மே 2 அல்லது 3வது வாரத்துல தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மே 2ஆம் தேதி வாரத்துல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அது உருவாகி மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தாக்கத்தினால தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், கணவாய் பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கத்திரி வெயில் தமிழ்நாட்டுல தொடங்கும் நிலையில அது மே 28ஆம் தேதி வாக்குல நிறைவடைய இருக்கிறது. அந்த காலகட்டத்துல தமிழ்நாடு முழுவதும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கக்கூடிய அதே வேளையில மாலை இரவு நேரங்கள்ல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை, வெப்பச்சலன மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மழைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அதிகமான காற்று, தரைக்காற்று அதிக அளவுல வீசும். மழை பெய்யும் பொழுது கடுமையான இடி மின்னல் இந்த ஆண்டு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய ஆய்வாளர்கள் கணித்திருக்கக்கூடிய நிலையில்தான் பருவம் தப்பி முன்னராகவே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்.